அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்காக ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஒரு பவுலில் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்கின புதினாவோட வாசனை வந்து இந்த சமோசாவில் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புதினா விட கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் போட்டு நல்லா காய வச்சுருங்க. அந்த பாசிப்பருப்பில் இருக்க தண்ணிலாம் கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறம் அது இதில் சேர்த்துருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக காய வச்சுருக்கேன்னு. ஏன்னா அதில் தண்ணி இருந்துச்சுன்னா வெங்காயம் வந்து சொதன்னு ஆயிரும். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட சமோசா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு மைதா மாவு எடுத்து நல்லா திக்காக பேஸ்ட்டாக கரைச்சிக்கிறேன். அதை வச்சு தான் சமோசாவை ஒட்ட முடியும். ரொம்ப தண்ணியால் நல்லா திக்காக ஒரு கம் மாதிரி பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கோங்க. பார்த்தீங்களா இப்படி திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுட்டேன். இப்போ நான் சமோசா சீட், கடையில் உள்ள சமோசா சீட் தான் எடுக்கிறேன். அதை வந்து முதல்ல சரி பாதி 2ஆக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த அச்சு தெரியும். அதுலேயே அப்படியே கத்தி வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நீல வாக்கில் மறுபடியும் அதை கட் பண்ணிக்கோங்க. நீளமாக சம்சா மடிக்கிறதுக்காக. பாருங்க நீளமாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அதை வந்து நல்ல ஒரு கோன் ஷேப்புக்கு மடித்து அதோட எட்ஜ் இருக்குல்லையா ஓரம், அதை வந்து லைட்டாக அந்த மைதா பேஸ்ட் வச்சு ஒட்டிக்கிறணும். அப்படி ஒட்டி வச்சிட்டோம்னா அது ஒரு கோன் மாதிரி அப்படியே டைட் ஆயிரும் கொஞ்சம். அப்புறம் நம்ம வெங்காயம் வச்சு மடிக்கும் போது நல்லா நமக்கு கொஞ்சம் டைட்டாக மடிக்க வரும். பாருங்கள் அந்த ஓரத்தில் கொஞ்சமாக மைதா பேஸ்ட் வச்சு அப்படியே ஒட்டிட்டு ஒரு 1 நிமிஷம் இறக்கி எடுத்து வச்சுருங்க ஓரமாக. இந்த மாதிரி பண்ணும் போது நல்லா அந்த கோன் வந்து டைட்டாக ஒட்டியிருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வெங்காயத்தை ஃபில் பண்ணி மடிக்க வரும். இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் அதே மாதிரி ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வெங்காயம் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள் கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ அந்த சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக அந்த வெங்காய ஸ்டஃபிங் எடுத்து அது உள்ளே வச்சுட்டு அந்த பெருவிரலை வச்சு டைட்டாக உள்ளே ஒரு அழுத்திட்டு மடிக்க ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக மடிச்சாச்சு பாருங்கள். நீங்கள் பெரிய சமோசா வேணும்னா அப்படியே மடிச்சுக்கலாம். நான் அதையும் உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன். குட்டியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறனால தான் இப்படி செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக வெங்காயத்தை வச்சுட்டு நம்ம கட்டை விரல் இருக்கு பாருங்கள், அந்த கட்டை விரலை வச்சு டைட்டாக ஒரு அழுத்திட்டு அப்படியே வடிச்சிட வேண்டியதான். மைதா பேஸ்ட் வந்து இந்த மாதிரி திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒட்டாது சம்சா. இதே ஸ்டஃபிங்க அப்படியே எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல் ஷீட்டில் வச்சு மடிச்சிங்கன்னா பெரிய சம்சா ரெடி ஆயிரும். நான் குட்டியாக வேணுங்கிறனால இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இல்லைனா ஸ்ட்ரைட்டாக அப்படியே பெருசாக வச்சு அப்படியே ஆனியன் ஃபில்லிங்கை வச்சு இதே மாதிரியே கோன் மாதிரி பண்ணி ஒட்டிட்டு அப்படியே ஆனியன் மசாலா வச்சு முடிச்சிடலாம். பார்த்தீங்களா இப்போ பெரிய சம்சா மடித்து காமிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்து லைட்டாக மடித்து விட்டு அதில் கம் போட்டு ஒட்டிட்டு அது உள்ள ஆனியனை நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கட்டை விரலை வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மடிச்சிருங்க. அவ்வளோதான், அந்த முனையும் மைதா போட்டு ஒட்டிடுங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான பெரிய சம்சாவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சின்னதும் ரெடி பண்ணிட்டோம், பெருசும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க சம்சாவை எடுத்து இதில் சேர்க்குறேன். அடுப்பை வந்து ஒரு மீடியம் டு
மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து உள்ள கொஞ்சம் ஆனியனும் வேகணும், வெளியில் இருக்க சம்சா சீட்டும் கொஞ்சம் வேகணும். எல்லாமே நல்லா வெந்து கலர் மாதிரி வரட்டும். பாருங்க, நல்லா மடிச்சு விட்டுடு, நல்லா திருப்பி விடுங்க. பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக கலர் வந்துருச்சு. அவ்வளோதான், இந்த கலர்லேயே எடுத்துருக்கோம். ரொம்ப நீங்கள் கருப்பு கலராக எடுத்தீங்கன்னா அது நீங்கள் வெளியில் எடுத்து போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் ஆகிடும், நல்லா இருக்காது. இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர், அப்படியே வெளியில் எடுத்துருங்க. நல்ல ஒரு கிறிஸ்பியான சூப்பரான சமோசாவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சும்மா பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.